திமுகவுடைய சட்ட போராட்டம்ன்றது நீங்க தெளிவா குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம். ஆளுநருக்கு எதிராக வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு நாங்கள் வாங்கணும். இன்னைக்கு அதை குடியரசுத் தலைவர் மூலமா எப்படி கேள்வி கேட்குறாங்கன்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்க கல்விக்கான நிதியை இங்கே நிறுத்துறாங்க, நீங்க நம்ம அதையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த கேஸும் நீங்க பெண்டிங்ல தான் இருக்கு. நீங்க இது மட்டும் இல்லை, மாநிலத்துக்கு வரி பகிர்வு சம்பந்தமான வழக்கம் நிலுவையில் தான் இருக்கு. நீங்க ஒட்டுமொத்த மாநில உரிமைன்ற இடத்துல மோடி பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கேள்விக்குறியா இருக்கு. நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், இந்த பிரச்சனையில் ஆசிரியர்கள் பக்கம் தான் நாங்கள் நிற்போம். ரெண்டாவது, தகுதி தேர்வுன்றதுல நாங்கள் உடன்பாடே இல்லை. இது தலைவர் கலைஞர் சொன்ன வார்த்தை. அது எந்த யாராக இருந்தாலும் சரி, எந்த படிநிலையாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. இப்போ எதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த ஆசிரியர்களை வச்சு தானே சார் நாங்கள் இந்த இடத்துல உயர்ந்து நிற்கிறோம். உயர்கல்வியில் இந்த ஆசிரியர்கள் வச்சு தானே சார் நாங்கள் பள்ளி கல்வியில் வந்து 2வது இடத்துல இருக்கிறோம். இந்த ஆசிரியர்களை வச்சு தானே சார் பெண் கல்வியில் முன்னுரிமை இருக்கிறோம். இவங்கள வச்சு தானே சார் நீங்கள் வந்து அதிகப்படியான தொழிற்சாலைகள் வந்து எல்லாத்துலேயும் நம்பர் 1 எப்படி சார் நம்ம இங்கே நிற்கிறோம். ஸோ இந்த ஆசிரியர்கள் தானே நம்ம மாணவர்களை வளர்த்துருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நீங்கள் திரும்ப இந்த தீர்ப்பு கொடுக்கும்போது பீகார் தான் வட இந்தியான்னு சொல்லிடுறேன். பொதுவாக வட இந்தியா மாநிலத்தையும் தமிழ்நாடையும் ஒப்பிடுறதுல 1% கூட நியாயம் இல்லை. ஆனால் தீர்ப்பு கொடுக்கும்போது நீங்கள் பொதுவாக தீர்ப்பு கொடுக்கறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா, நீட் எக்ஸாம் நம்ம இப்படி தான் கேட்டுன்னு இருக்கோம், எங்களுக்கு விலக்கு கொடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டுன்னு இருக்கோம்.